அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போற படம் டிடெக்டிவ் உஜாலன் 23 மே 2025 வெளியாகி இருக்கு. ஜூலை 11 ஓடிடி தளத்தில் வெளியாகி இருக்கிற படம் டிடெக்டிவ் உஜாலன். தியான் சீனிவாசன் கதாநாயகனாகவும் இந்திரனில் ஜிகே அதாவது கோபாலகிருஷ்ணன் மற்றும் ராகுல் இவங்க தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. தியான் சீனிவாசன், சிஜு வில்சன், ரோனி டேவிட், கோட்டயம் நசீர், சீமா ஜி நாயர், ஆனந்த் பால் மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருக்காங்க. வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டாக பார்ப்போம். படத்தில் கதாநாயகன் பேர் உஜாலன். இவர் ஒரு கிராமத்தில் 300 பேருக்கும் குறைவாக தான் இருக்காங்க. அப்படி ஒரு கிராமத்தில் நம்ம ஹீரோ ஒரு லைப்ரரி நடத்திட்டு இருக்கார். சிட்டியிலே லைப்ரரியில் புக்கு படிக்க யாரும் வர்றதில்லை. கிராமத்தில் யார் படிப்பா, ஏதோ பொழுதுபோக்குக்கு நடத்திட்டு இருக்கார். அதனாலே ஹீரோவுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த தியான் சீனிவாசன் நடிக்கிற பெரும்பாலான படங்களில் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். இந்த படத்துலையும் அதே பிரச்சனை தான், பொண்ணே கிடைக்கல. இவங்க வீட்லேயும் எப்படியாவது இவருக்கு கல்யாணம் பண்ணணும்னு பல வழிகளில் முயற்சி பண்ணுறாங்க. பொண்ணு தேடும் படலம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பெயர் அளவுக்கு தான் லைப்ரரியை நடத்துறாரு. இவருக்குள்ள ஒரு ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கான். இவர் ஒரு டிடெக்டிவா சின்ன கேஸையெல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. இவர் எடுக்கிற கேஸெல்லாம் கொஞ்சம் மொக்க கேஸாக தான் இருக்கும். ஆட்டை காணும், மாட்டை காணும், தோட்டை காணும், செயினை காணமும் இவர்கிட்ட வர்றாங்க. இவர் புத்திசாலித்தனமாக ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரி யோசித்து கண்டுபிடிக்கிறாரு. அந்த ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கேரளாவிலே நம்பர் 1 போலீஸ் ஸ்டேஷன். ஏன்னா கடந்த 50 வருஷமா அந்த ஸ்டேஷன் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் எந்த கிரைமும் நடக்கலை. அங்கே 3-4 போலீஸ்காரங்க ஊர்காரங்களோட அன்பாக தான் பழகுறாங்க. அங்கே சின்ன கேஸ் வருது, அதையும் அந்த ஸ்டேஷன் எஸ்ஐ கூப்பிடு உஜாலன்னு இது என்ன பாருன்னு அந்த கேஸை ஈஸியாக முடிச்சு விடுறாரு. ஊருக்காரங்களும் போலீஸ்காரங்களும் ஒரு நண்பர்கள், சொந்தக்காரங்க போல மகிழ்ச்சியாக தான் பழகுறாங்க. நம்ம ஊரில் தான் போலீஸை பார்த்தாலே யூட்டர்ன் எடுத்துருவோம். கொஞ்சம் பயம் இருக்கும். ஏதாவது கேஸில் இழுத்து மாட்டி விட்டுருவாங்க, லாக்கப்பில் வச்சு விடிய அடிப்பாங்க. ஏன்னா நம்ம ஊரில் லாக்கப் டெத்து, கஸ்டடி டெத்து இதெல்லாம் கொஞ்சம் சகஜம். அதனால் கொஞ்சம் போலீஸ்கிட்டேருந்து நம்ம தள்ளியே நிற்போம். அந்த ஊரில் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப நல்ல போலீஸு, ஒன்றாவே டீ குடிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க. போலீஸ் உங்கள் நண்பன்கிற மாதிரி அந்த ஊர் போலீஸுக்கு பொருந்தும். இப்படி இருக்கும்போது அந்த ஊரில் ஒரு கொலை நடக்குது. போலீஸ்காரங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கூப்பிட டிடெக்டிவ் உஜாலன்னு சொல்ல ஹீரோவும் வந்து போலீஸுக்கு பதிலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு. முதல்ல ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொன்னீங்களான்னு கேட்குறாரு. அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது, ஓ இது ஃபாரன்சிக்கெலாம் தகவல் கொடுக்கணும்னு. போலீஸும் உஜாலன்கிட்ட எப்படியாவது இந்த கேஸை முடிச்சு விடு, ஏன்னா இந்த கேஸை எப்படி கொலை கேஸை விசாரிக்கிறது, ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. இதுதான் முதல் கேஸு. ரொம்ப எச்சரிக்கையாகவும் பயத்தோடும் இருக்கும்போது இன்னொரு கொலை நடக்குது. ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டும் அலறி போகுது. உஜாலனை கூப்பிட்டு என்னதான் பண்ற, முதல் கேஸே முடியல, அதுக்குள்ள 2வது கொலை, இது வரைக்கும் என்னதான் கண்டுபிடிச்சேன்னு கேட்க அவர் தான் இன்வெஸ்டிகேஷன் மூளையை யூஸ் பண்ணி சில விஷயங்களை சொல்றாரு. இது விபத்தோ தற்செயலாக நடந்த கொலையே கிடையாது. இந்த கொலையெல்லாம் ஒரு பேட்டர்ன்ல நடக்குது. இது ஒரு சீரியல் கில்லர் பண்ற கொலை. சீக்கிரமே 3வதா ஒரு கொலை நடக்க போகுதுன்னு சொல்ல போலீஸ்காரங்க ஆடி போறாங்க. இவர் சொன்னதையெல்லாம் போலீஸை கண்டுபிடிச்ச மாதிரி உயர் அதிகாரிகளுக்கு அப்டேட் பண்ண அவங்க ஒரு போலீஸ் ஆபீசரை அனுப்பி வைக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லரை, கொலைகாரனை டிடெக்டிவ் உஜாலன் கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஒரு மிஸ்ட்ரி காமெடி த்ரில்லர் மூவி தான் இது. ஒரு 4 கேரக்டர்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்து ரைட்டிங் பண்ணியிருக்காங்க. பாக்கி எல்லாம் அங்கங்கே வந்து போகிற கேரக்டர் தான். ஒரு ஜாலியான டிடெக்டிவ் காமெடி படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. ஓடிடியில் தானே பார்க்க போகிறீங்க. ஜூலை 11, 2025 ஓடிடி தளத்தில் அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு கதையில் மீண்டும் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல. அனைவருக்கும் வணக்கம்.